ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் மாங்கா தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்ஸ்னால் சாப்டர் 166லேருந்து 170 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூடிய சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் புதுசாக ஒரு மான்வா போடலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் சீக்கிரமாக நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நான் அந்த மான்வாவை ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து போட போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே டான்டானுக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அப்புறம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, அப்புறம் நம்மளோட ப்ளூ லாக் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே பார்க்குற மாதிரி ஒரு மான்வாவை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்பி போடுறேன். ஸோ பாருங்கள், ஐ திங்க் இட் வில் பி குட். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதிகமாக பேசிட்டோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்டார்டிங்லேயே நம்ம குனிகாமி அப்புறம் இசாகியை தான் காட்டுறாங்க. இன்னும் ஒரு கோல் அடித்தா மேட்ச் முடிஞ்சிடும். இங்கே நம்ம இசாகி எதுக்கு நோயில் ஒன்று மிமிக்னு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம குனிகாமி அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்டால் நம்ம இசாகி அப்போ தான் என்னால் ஒன்று பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ தான் நம்ம குனிகாமி வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி நடந்ததுன்னு சொல்லுவான். லைக் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் த வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரான நோவலோட ஒரு காப்பி, லைக் ஒரு மிமிக், அவனை தான் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வைல்ட் கார்டை நடத்தியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம குனிகாமியில் ஜெயிச்சு வந்திருக்கானா, நம்ம குனிகாமியும் நோவல் நோவோ மாதிரி ஒரு ஆம்பிடெக்ஸ்ட்ரான், அதாவது அவனால் லெஃப்ட் லெக்லையும் ஷூட் பண்ண முடியும். இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஒட்டோயா தான் பால் வச்சிருக்கான். எடுத்ததும் இசாகி இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு பெருமிச்சு விட்டுட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி பால் எடுக்க போயிட்டு இருக்க எடுத்ததுமே போடுறாங்க பாச்சிரா வாசஸ் இசாகின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம பாச்சிரா பாலை ட்ரிப்ளிங் பண்ணிருப்பான். நம்ம இசாகி பால் எடுக்க போனால் பட்டுன்னு அவன் பாஸ் பண்ணிடுவான். சைடில் ஒட்டோயா கிட்ட இருக்கும். ஒட்டோயாவை பார்க்கறதுக்காட்டியும் ஒட்டோயா மறுபடியும் பாச்சிராக்கு பாஸ் பண்ணிடுவான். எல்லாமே நம்ம பெருமையாக பேசிட்டு இருக்கேன். அங்கே பாச்சிரா மறுபடியும் பாலை ஒட்டோயாவுக்கே பாஸ் பண்ணிடுவான். இங்கே நம்ம இசாகி பாலை ஒட்டோயா கிட்ட எடுக்க போறப்ப அவன் மறுபடியும் பாச்சிரா கிட்ட பாஸ் பண்ணிடுவான். முன்னாடி நம்ம கிரிம்பு வெறிகுண்ட வேங்க மாதிரி ஓடி வந்துட்டு இருப்போம் பால் எடுக்க. அங்கே நம்ம கிரிம்பு பால் எடுக்க வர இங்கே நம்ம பாச்சிரா வரட்டான்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போயிடுவான். அங்கே குனிகாமி ஓடி வந்துட்டு இருப்பான். இங்கே பாச்சிரா முடிஞ்சா புடிடா சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போலான்னு பார்க்க குனிகாமி பால் தட்டி விட்டுருவான். எதிர்கால நெஸ் பால் எடுத்துருவான். நம்ம நெஸ் பால் எடுத்தா யாருக்கு உதப்பான், வேற யாருக்கு, நம்ம கைசருக்கு தான். அவன் பாலை உதைக்க போக இங்கே நம்ம இசாகி யோசிச்சுட்டு இருப்பான். இவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பாஸ் பண்ண போறது இல்லை, அப்படி இவன் எனக்கு பாஸ் பண்ண மாட்டானா, எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கப்பவே அங்கே நெஸ் பாலை ஷூட் பண்ணிடுவான். அடுத்த பேஜில் நம்ம இசாகி அப்போ நான் இந்த பாலை திருடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை இவன் எடுத்துருவான். ஒரு செகண்ட் நெஸ்லேருந்து கைசர் வரைக்கும் ஷாக் ஆவானுங்க. இசாகி செஞ்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோல் அடிக்க பாசிபிலிட்டியை பார்த்தா வெறும் 2% தான் கோல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இவன் 29 மீட்டர் எட்ட இருக்கான். ஒன்னு இவன் ட்ரிபிள் பண்ணிட்டு போகணும், இல்லைனா அவனை பாலை பாஸ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு போகணும் கைசரை. இங்கே இவன் யோசிச்சுட்டு இருந்தா எதிர்கால ஒருத்தவன் இருப்பான். நம்ம ஆடு யோசிக்கிற டைம்லேயே பதட்டத்தில் என்ன பண்ணுவானா, சரி கிக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கிக் பண்ணுவான். அவன் எதிர்கால பாலை தட்டி விட்டுருவான். நம்ம இசாகி இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா என்னால் ஸ்கோரே பண்ண முடியாது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே இவனுக்கு பாலை மாற்றி மாற்றி எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கிரிமி கிட்ட தான் இருக்கும் பால். பேக்ரவுண்டில் நம்ம இசாகி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வேற யாராவது கோல் போட்டாங்கன்னா கோல் போட்டு அடுத்த நிமிஷமே இந்த மேட்ச் முடிஞ்சிடும், நான் எப்படி என்னோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் நம்ம இசாகி அவனோட ஷெரிகன் அவேக்கன் பண்ண தருணம். இப்படி கண்ணு ஸ்பைடர்மேன் வள விட்ட மாதிரி இருக்க, ஆனால் அது ஸ்பைடர்மேன் வள இல்லை, நல்லா பார்த்தீங்கன்னா அது பசில் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இசாகி இந்த கண்ணை வச்சு தான் விளாட போகிறான். அதாவது மேட்ச்சில் பார்ப்பீங்க அடிக்கடி. இப்போ நம்ம இசாகி அவனோட ஃப்ளோ ஸ்டேட்குள்ளே போகிறான். ஃபஸ்ட்டாக நம்ம இசாகி என்னோட மிஸ்ஸிங் பீஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். எப்படி பேனல் பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல. ஸ்டார்டிங்லேயே நம்ம பாச்சிரா ஓடிட்டு இருக்கான். இங்கே கிரிமி கிட்ட தான் பால் இருக்காங்க. ஒட்டோயோ நம்ம கிரிமை சேஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம குனிகாமி கைசரை பிளாக் பண்ணிட்டு இருப்பான். இங்க கிரிம் பாலை பாஸ் பண்ணிடுவான். இங்க பால் இவங்க கிட்ட வராம அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கோம். இங்க நெஸ் பால் எடுக்க போயிட்டு இருப்பான். குறுக்கால நம்ம கௌசிக் என்ன பண்ணுவன்ற மாதிரி இசாகி பால் எடுத்துருவான். இங்க நம்ம நெஸ் மறுபடியும் நீ வந்துட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்க, அங்க நம்ம பாச்சிரா உன்னை ஷூட் பண்ண விட மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இசாகி என்னால என் கோலை பார்க்க முடியல அப்படின்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு பாஸ் பண்ண போவான். இங்க கைசர் வேகமா ஓடி வந்துருப்பான். இங்க நெஸ் நம்ம இசாகி என்ன நினைக்கிறான்னு தெரியாம ஒரு வழியா அவன் கைசருக்கு அசிஸ்ட் பண்ண முடிவு எடுத்துட்டான் போல அப்படின்னு இங்க யோசிச்சுட்டு இருப்பான். அங்க கைசர் பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம இசாகி ஷூட் பண்ண போறான். இப்போ இன்னல் வேகத்துல ஒரு ஷூட் பண்ணுவான். பால் நேரா அங்க கைசர் கிட்ட போற மாதிரி அப்படியே பின்னாடி போவோம். யாருக்கு போறான்னு பார்த்தா நம்ம குனிகாமிக்கு போவோம். நம்ம குனிகாமி ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவான். இப்போ நம்ம இசாகியோட லாஸ்ட் பீஸே நம்மளோட குனிகாமி தான். நம்ம குனிகாமி அவனோட லெஃப்ட் லெக்ல ஒரு பயங்கரமான ஒரு ஷூட் அடிப்பான். அண்ட் தட்ஸ் இட், பால் கோல் ஆயிடுச்சு. நம்மளோட பாஸ்டர் முன்சன் ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரில் நம்ம குனிகாமி கோல் அடிச்சது தான் காட்டுறாங்க. இதில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாஸ்டர் முன்சன் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம குனிகாமி இசாகி கிட்ட கேட்குறான் எதுக்கு என்கிட்ட பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம இசாகி சொல்லுவான், உன் கோலும் என் கோலும் ஒன்று தான், நம்ம 2 பேருமே கோல் அடிக்க தான் பார்க்குறோம். ஸோ நம்மளோட எய்ம் ஒன்றா இருந்ததுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் ஒன்று இதை உனக்காக செய்யல எனக்காக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம குனிகாமி ஒரு ஸ்ட்ரைக்கராக நீ தோத்துட்ட இசாகி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பாச்சிராவும் இசாகியும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப நம்ம கைசரோட சொம்பு நெஸ் நம்ம கைசருக்கு பாஸ் பண்ணாததுக்கு சொம்பு அடிச்சிட்டு இருப்போம். இசாகிக்கும் நெஸ்ஸுக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப நடுவில் நம்ம கைசர் நெஸ்ஸை தலையோட அழுத்தி பிடிச்சி அப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம கைசர் இசாகி கிட்ட சாரி கேட்பான், இந்த மாதிரி அவனை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கைசர் சொல்லுவான், இந்த மாதிரி நீ வெறும் சாதாரண ஒரு க்ளோன் இல்லை, உனக்கு இன்னொரு பெட்டர் பார்ட் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம குனிகாமி ஒரு அச்சீவ்மெண்ட்டை திருடுறவனா நீ அவனுக்கு ஒரு எடுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி நான் உனக்கு
நமக்கு ஒரு பெட்டர் பார்ட் தரப்பான்னு சொல்லிட்டு நம்ம கைசரை ஒரு நேக்கட் கிங்குன்றுவான். இப்போ கைசர் வந்து முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். இந்த டைமில் நம்ம ப்ளூ லாக்கோட கடவுள் ஜின்பாச்சி ஈகோ வந்து டிஸ்பிளேல வருவான். அவன் வந்து அட்வைஸ் போட ஆரம்பிச்சிருவான். இப்போதான் நம்ம ஈகோ வந்து நம்ம ப்ளூ லாக்கோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை சொல்லுவான். அதாவது இவங்க ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ரேங்கிங் நடக்கும். அதில் வந்து இவங்களோட ஆனுவல் சேலரியை வந்து சொல்லுவாங்க. இதை எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, லைக் வேர்ல்டில் இருக்கிற எல்லா சாக்கர் கிளப் ஓனர்ஸுமே வந்து இதை பார்ப்பாங்க. லைக் இவங்க விளையாடுற எல்லா மேட்சுமே. ஸோ அதில் பார்த்து இவங்களோட டேலண்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து பிட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ப்ளூ லாக்கோட ஆக்ஷன். இதில் வந்து யார் வந்து ஹையஸ்ட் பிட் பண்ணுறாங்களோ அவங்க பிட் பண்ண அமௌண்ட்டு தான் வந்து நம்ம ப்ளூ லாக் பிளேயர்ஸோட ஆனுவல் இன்கம் ஆகும். சரி, நம்ம கதையோட கதாநாயகன் ஹிசாகியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? இப்போதைக்கு நம்ம இசாகியோட நெட்வொர்த் வந்து 17 மில்லியன். நம்ம இசாகியே கேட்டு ஷாக் ஆகிடுவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போமா? சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வந்து அந்த 17 மில்லியனை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் உங்களோட அஃபிஷியல் ஆஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் நம்ம இசாகியோட கரண்ட் ஒர்த் வந்து 17 மில்லியன். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யார் இவனுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஆஃபர் பண்ணியிருப்பான்னா வந்து பெர்சர்க் டார்மினன்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளப் வந்து இவனுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மற்றவங்களுக்குமே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க வேறு வேறு கிளப்ஸ்ல இருந்து. நம்ம ஒன்றா பார்ப்போம். நம்ம குனிகாமிக்கு வந்து 24 மில்லியன். இவனுக்கு வந்து காவாசாக்கி பிரேக்கர்னு சொல்லிட்டு ஒரு கிளப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம பாஷ்ராக்கு வந்து 32 மில்லியன். இந்த கிளப் பேர் நம்ம வாயிலே நுழையில, அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம நெஸ்ஸுக்கு வந்து 50 மில்லியன். நம்ம நெஸ்ஸுக்கு வந்து பேஸ்டர் முன்சன் தான் மறுபடியும் ஆஃபர் பண்ணியிருப்பானுங்க. அதாவது அவன் இருக்கிற கிளப் தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஓனர்ஸால் வந்து எல்லா மேட்சையும் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு தான் இவங்க பிட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த நியோ ஈகோயிஸ் லீக் வந்து ஒரு பப்ளிக் மார்க்கெட் மாதிரி. அப்புறம் நம்ம கைசருக்கு வந்து 300 மில்லியன். அதையும் பேஸ்டர் முன்சன் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பானுங்க 300 மில்லியன் சொல்லிட்டு. இங்கே நம்ம இகாராசியும் ரைச்சியும் வந்து கொந்தளிச்சிட்டு இருப்பானுங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி டாப் 23 ரேங்க்ல இருக்கிற ப்ளூ லாக் மெம்பர்ஸ் தான் வந்து அடுத்த U20 ஆவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரினர்ஸை சேர்க்காம. அதுக்கப்புறம் ஈகோ வந்து சொல்லுவான், இப்போ ப்ளூ லாக் வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி, இங்கே நீங்கள் தான் ப்ராடக்ட், உங்கள் டீம் தான் ஷாப் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஈகோ வந்து சொல்லியிருப்பான், நம்ம இசாகியை வந்து நம்ம நவோ வந்து விளையாட விட்டுருப்பான். எதுக்குன்னா இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவனோட ஸ்கில்லை பார்க்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், ஃபஸ்ட்டு நவோ வந்து மறுத்துட்டானா, அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துருப்பான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இசாகி வந்து அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம ஈகோ. அதுக்கப்புறம் நம்ம பாச்ரா வந்து ஈகோ கிட்ட கேட்பான், அப்போ இங்கே தோக்கிறது தைக்கிறது முக்கியம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஈகோ கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ தான் நம்ம இகாராசி வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லுவான், அதாவது இப்போ இவங்க பண்ணுறது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கிளப்புமே பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்க சொதப்பினாங்கன்னா லைக் இவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லாமல் போயிடும் ஃபுட்பாலில். ஸோ இதை நினச்சி மற்றவங்கலாம் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. அங்கே ரைச்சி வந்து இவங்க நம்மளை வச்சு விளாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பணத்தை உருவாக்குறவங்கள தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்பானா, உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகலையா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கர் டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க கண்ட்ரியில் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ரைச்சி இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இப்போ ப்ளூ லாக் வந்து ஒரு ரியல் டைம் டிவி ஷோ. லைக் இப்போ இவங்க U20 விளாட்றப்ப எல்லாரும் டிவி பார்க்குற மாதிரி இவங்க விளாட்ற எல்லா மேட்சுமே இப்போ எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ கதை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈகோ வந்து செகண்ட் நடக்கிற மேட்சோட ஃபுட்டேஜை வந்து போட்டு காமிச்சிட்டு இருப்பான். செகண்ட் மேட்ச் வந்து பாரிஸ் எக்ஸ்ஜென்னுக்கும் யூபர்ஸ்க்கும். இதில் வந்து ரின்னை காட்டிட்டு இருப்பாங்க. இசாகி வந்து ரின்னை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஈகோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான், ஏற்கனவே இது வந்து 80 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேர்ல்டோட சூப்பர் என்டர்டைன்மெண்ட் ஷோவே ப்ளூ லாக் டிவி தான். அப்புறம் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டு வந்து 500 yen, அதுவும் ஒரு மாதத்துக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்குறா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு எதுக்கும் இல்லை, சும்மா போர் அடிக்குது, அதான் டைம் ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோட லைஃப்பை ரிஸ்க்கை வச்சு விளாட்ற இந்த பேட்டில் வந்து ஒரு ரியல் டைம் டிவி ஷோ. அதுக்கப்புறம் இங்கே ரின்னோட மேட்சை காட்டுவாங்க. அங்கே அவன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரைக் போட்டு கோல் அடித்து 3-2ன்னு சொல்லிட்டு பாரிஸ் எக்ஸ்ஜென் வந்து யூபர்ஸை தோக்கடிச்சிடும். இங்கே நம்ம இசாகி வந்து மோட்டிவேஷன்லாம் கேட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸில் பொங்கி எழுந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், ஒருவேளை உங்களால் உங்கள் ஒர்த்தை ப்ரூவ் பண்ண முடியாமல் உங்களுக்கு எந்த ஆஃபர்ஸுமே வரலனா உங்களுக்கு இருந்த எல்லா வழியுமே மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் லாஸ்ட்டாக அடுத்த 10 நாளில் வந்து பேஸ்டர் முன்சனுக்கும் மேன்சன் சிட்டிக்கும் மேட்ச்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம மேன்சன் சிட்டியோட மெம்பர்ஸ்லாம் காட்டுறாங்க. நம்ம சிகிரி, ரியோ, அப்புறம் நாகி, இவங்க 3 பேரையும் லாஸ்ட்டாக காட்டி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சாப்டரில் வந்து இவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு தான் சொல்லி காட்டுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே பாச்ராக்கு ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்குல்ல, அதோட சேர்த்து போட போகிறேன். அப்படி அந்த ட்ரைனிங் செஷனை மட்டும் எடுத்தால் ஒரு 2 பேஜ் தான் இருக்குது. அதுலேயும் அந்த ரேங்க்ஸை தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு நெக்ஸ்ட் சாப்டர். ஸ்டார்டிங்கில் இல்லை, இது நடுவில் இருந்து எடுத்தது தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ட்ரைனிங் செஷன் இருக்கும், அதை தான் நம்ம தனியாக போட போகிறோம். சரி, நம்ம ரேங்கை பார்த்துருவோமா? நம்மளோட ஷிடோக்கு வந்து 20 மில்லியன், ரென்னுக்கு வந்து 36 மில்லியன். அதுவும் நம்ம ரென்
வின்னர் இந்த பாரிஸ் எக்ஸ்ஜென் தான் வந்து இவனுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் 36 மில்லியன். சரி நம்ம ஓவரால் ரேங்கை பார்த்துருவோமா? இப்போதைக்கு நம்ம ரென்னு தான் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கான், அதுவும் 36 மில்லியன். செகண்ட் வந்து பாச்சரா 32 மில்லியன். அப்புறம் தேர்ட் வந்து குனிகாமி 24 மில்லியன். நாலாவதாக வந்து நம்ம ஷிடோ 20 மில்லியன். அஞ்சாவது வந்து நம்ம இசாகி 17 மில்லியன். ஆறாவது வந்து நம்ம ஐக்கு, அவன் வந்து 15 மில்லியன். ஏழாவது வந்து கரசு, அவன் 12 மில்லியன். எட்டாவது நம்ம ஒட்டோயோ, அவன் 9 மில்லியன். லாஸ்ட்டாக நம்ம 9th ரேங்க்கில் வந்து ஆரியோ இருப்பான், அவன் வந்து 5 மில்லியன். மற்றதுக்கெலாம் வேல்யூவே இல்லை. அண்ட் இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒரு தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in another video.